வவுனியாலேருந்து வாரீங்களா? எனக்கு இப்போ 79 வயசில் நீங்கள் நேத்திக்காண்டி பாருங்க மன்னார்ல இருந்து வாரு. ஐயா மன்னார விடம் வயல்வெளி முழுக்க பிள்ளைகள் வலிக்கிட்டு கொண்டு நிற்குது. தண்ணி விட இருக்கு. வயசான ஐயா ஒரு ஆளும் இந்த வேட்ட திருவிழாவில் நம்ம ஒரு வேண்டிய நண்பர்களுக்கு வணக்கம். தற்போது நாங்கள் எங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான மகோத்சவ விஞ்ஞாபனம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினமானது மிகவும் ஒரு பிரபல்ய நாளாக காணப்படுகின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வேட்டை திருவிழா என்றாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவுத்துக்கு பிரமாண்டமாக நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரியும், எமது யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு போன வருடமும் பதிவேற்றி இருந்தேன் அந்த வீடியோ. இந்த வருடம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையில் ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய மகோத்சவ விஞ்ஞாபனத்தின் திருவேட்டை உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. நீங்கள் என்ன ஒவ்வொரு முறை மாறுறீங்களா? ஒவ்வொரு முறை நேற்று எடுக்கிற தம்பி எங்கேருந்து வாரியல் நீங்கள்? வவுனியாலேருந்து வாரீங்களா? வேட்டையாடுறதுக்கு வாரீங்களா? ரைட்டா. அப்பாவோட வந்தீங்களா? ஐயா வந்து மன்னார்ல இருந்து வாரார் பாருங்க. ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் வேட்ட திருவிழாவுக்கு நேத்திக்காண்டி பாருங்க மன்னார்ல இருந்து வாரு. ஐயா மன்னார விடம் விடத்தீவு ஒவ்வொரு முறையும் பாருனீங்களா? ஒவ்வொரு வருஷம் பாருனீங்க. இப்போ உங்களோட பரம்பரை அடுத்த தலைமுறைக்கும் பெருகுது. அப்போ இப்போ பிள்ளைகள் என்னென்ன இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருந்து இந்த வேட்டை திருவிழாவில் தமது நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதை இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, வேட்டையாடுறதுக்கு எல்லாரும் வந்து கொண்டிருக்கணும், வலிக்கிறதுக்கு. இந்த பாருங்க எல்லாம் வா குலையோட ஆக்கள் வரிக்கணும் பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கு. இந்த முறை தான் வந்துக்கிறீங்களா? 3 வருஷமா நீங்களா ஆடுறீங்களா? ஒரு முறை எந்த இடம் நீங்கள்? முள்ளியோலேருந்து வாரேன். முள்ளியோலேருந்து கொழும்புலேருந்து இன்றைக்கு தான் வந்தீங்களோ? கொழும்புல நேற்று திருவிழா பார்த்துட்டு தான் வாரு. சரி, அவ்வளோத்துக்கு நேர்த்தி ஒன்று இருக்குது சிவன். ஓகே, சிவன் தானே. ஓ, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இருக்கிறது. இங்கே என்னென்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாட வாராக்களுக்கு, அதாவது தூர இடங்கள்லேருந்து வரையணும் தானே, அவைகளுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி எல்லாம் கொடுக்கணும் பாருங்க. தண்ணி எல்லாம் வச்சிருக்குது. இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பாருங்க கப்புரம் கொளுத்தி தான் அந்த பாவட்டி மேலேண்டு இருக்கிற அந்த வயல்வெளிக்கு போயினோம். பாவட்டி மேலேண்டு இருக்கிறோம். இப்படி செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் முக்கியம். இப்போ வயல்வெளி முழுக்க பிள்ளைகள் வலிக்கிட்டு கொண்டு நிற்குது. தண்ணி விட கோயில் வளாகத்துக்கு சோடா தண்ணி எதுவும் விற்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதால கடைகளும் போட்டு இந்த தண்ணி கொடுக்கறதால இந்த வலிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதவி. தண்ணி விடாயில நின்று ஒரு விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்காகத்தான் இது நாங்கள் செய்தோம். இந்த இடம் தான் அந்த பாவட்டி மலையோட சேர்ந்த அந்த வயல்வெளி. இந்த இடத்துல தான் ஆடுவினம் வேட்டை பாருங்க. இந்த வயல்வெளி தான் அந்த வேட்டையாடுறதுக்கான இடம். 79 வயசில் நீங்கள் இதை செய்யக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? எங்களுக்கு மன திருப்தி, நிறைய திருப்தி. என்ன சிவனண்ட காலடியில் போன மாதிரியே இருக்குமே. வயசு போன ஐயாக்கள் எல்லாம் வந்து தலைமுறையாக ஆடுகிறோம் பாருங்க. எல்லாம் இந்த சிவனை நோக்கி இந்த நேர்த்தியை நிறைவேற்றி கொண்டிருக்கணும். இன்றைய தினம் சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள்ல இருந்து எல்லாரும் பேர பிள்ளைகள் புட்ட பிள்ளைகள் பாருங்க. இந்த சிவனை நோக்கி இன்றைய தினம் இந்த நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக வேட்டை திருவிழா ஆடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறோம். வன்னி பெருநில பரப்பில் ஒரு ஆன்மீகத்தின் அதிர்வான முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் மிக முக்கியமான தனித்துவமான இந்த வேட்டை திருவிழாவானது இன்றைய தினம் மிகவும் பிரமாண்டமான முறையில் நடைபெற காத்திருக்கின்றது. 13ஆம் திருவிழாவான இந்த வேட்டை திருவிழாவை தொடர்ந்து நாளைய தினம் சப்பர திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து இரதோற்சவமும், அங்கால தீர்த்த திருவிழாவும் சிறப்பான முறையில் நடைபெற காத்திருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரரின் ராய கோபுரம் எப்படி இன்றைய தினம் காட்சி தெரியுதுன்னு பாருங்கோ. அதுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் இன்றைய
இன்றைய இந்த வேட்டை திருவிழாவில் நிற்கின்றோம். சாமி சரியாக, அதாவது வேகாவனேஸ்வரர் சரியாக 3 மணிக்கு பிறகு எழுந்தருளி குதிரை வாகனத்தில் கம்பீரமாக வேட்டைக்காக புறப்பட இருக்கின்றார். எனவே நம்ம ஒரு வேணி நண்பர்களே, இந்த வீடியோ காண கிடைக்காத ஒரு அற்புதமான வீடியோ. எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம்தான் இந்த அற்புதமான காட்சியை கண்டுகளிக்க முடியும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா வேகாவனேஸ்வரர் மூலஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்தருளி வேட்டைக்காக குதிரை வாகனத்தில் கம்பீரமாக புறப்பட இருக்கின்றார். தற்பொழுது வேகாவனேஸ்வரர் மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்தருளி வெளியே வாரார். பாருங்க, அந்த அற்புதமான காட்சியை காண பக்தர்கள் எல்லாரும் குமிஞ்ச வண்ணம் இருக்கின்றனர். உண்மையிலேயே அற்புதமான காட்சி பாருங்க, கண்கொள்ளா காட்சி. இன்றைய அந்த வேட்டை திருவிழாவில் இந்த ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் மகோத்சவ விஞ்ஞாபனம் சிறப்பான முறையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. வேட்டை திருவிழா உற்சவம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற காத்திருக்கின்றது. வாவட்டி மலையை அண்டிய அந்த வயல் பகுதியில் தான் அந்த பிரம்மாண்டமான வேட்டை திருவிழா நடைபெற காத்திருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ராயகோபுரத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கின்றோம். பாருங்கள், குதிரை வாகனத்தில் கம்பீரமாக வேகாவனேஸ்வரர் வெளியே வரும் அந்த அற்புதமான காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், வேட்டையாட புறப்பட்டிருக்கின்றார் வேகாவனேஸ்வரர். பாருங்கள், அற்புதமான இந்த காட்சியை காண இவ்வளவு பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் என்று. பாருங்கள், தற்போது வேகாவனேஸ்வரர் இந்த பக்தர்கள் படைசூழ தெற்கு வீதியை நெருங்கி இருக்கின்றார். இந்த தெற்கு வீதி ஊடாகத்தான் இந்த வாவட்டி மலையை அண்டி அந்த வயல் பகுதியை சென்றடைய வேண்டும். பாருங்கள், பக்தர்கள் படைசூழ வேகாவனேஸ்வரர் இந்த குதிரை வாகனத்தில் அற்புதமாக எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார்.
சாமி தற்போது வந்து கொண்டு இருக்குது பாருங்க. எத்தனை வேடர்கள் தயார் நிலையில் நிற்கணும். இந்த வாகையில் சூழ எத்தனையோ பக்தர்கள் தமது நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக வேடுவ உடை அணிந்து, அதாவது வாகை உடை அணிந்து நிற்கணும். இந்த இடத்துல சாமி தற்போது சிவபெருமான் வேகாவனேஸ்வரர் வந்து கொண்டிருக்கின்றார். வயசான ஐயா ஒரு ஆளும் இந்த வேட்ட திருவிழாவில் ஆடுறார். இப்படி நிறைய பேர் இருக்கணும். உண்மையிலே இந்த அற்புதமான இந்த காட்சி வேட்டை திருவிழா ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வேட்டை திருவிழா உற்சவ தற்பொழுது பிரமாண்டமான முறையில் சிறப்பான முறையில் நடைபெறப் போகின்றது. ரைட் ஆக்கள் வந்துட்டோமா? ஓகே ஓகே. பாருங்க எவ்வளோ பேர் உண்டா. சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாரும் நிற்கணும் பாருங்க. இதில் பாருங்கள், இந்த வாவட்டி மலையோடு சேர்ந்து இந்த வயல்வெளியில் தான் இந்த வேட்டையார் நிகழ்வு வந்து நடக்க இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வயல்வெளியை சுற்றி அருகிலே முழு பேரும் அந்த நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான வேடர்கள் வெளிக்கிட்ட வண்ணம் இருக்கிறேன்னா பாருங்கள். அந்த காட்சியை நான் உங்களுக்கு சாமி வந்துட்டுது. இவரெல்லாம் பாருங்கள், சாமி இந்த வயல்வெளியில் இறங்கின அப்புறம் தான் உள்ளே இறங்குவினம் வந்து இப்படியே கரையோட அண்டி எல்லா இடம் நிற்கினோம். இந்த பாருங்க, எல்லாரும் பக்தர்கள் இந்த வன்னி பிரதேசத்தில் ஏதாவது வேறு வழி மாவட்டங்களில் இருந்து வந்து தமது நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக இந்த தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு இந்த வேட்டை திருவிழாவுக்கு வந்திருக்கணும். பாருங்க வேடர்கள், உண்மையிலே ஒரு அற்புதமான காட்சியாக இன்றைய தினம் இந்த வேட்டை திருவிழா இருக்கிறது. பாருங்க வேடர்கள் எல்லாம் கத்திக்கணும் பாருங்க. சின்னால ஒரு ஆள் ஒரு அப்பா ஒரு ஆள் ஏந்தி வச்சுக்கிறார். அவரும் வேட்டை திருவிழாவில் இந்த வேடர் ஆடுறார். இதெல்லாம் வந்து நேர்த்தி தான் முழுக்களும். பகாவனேஸ்வரர் தற்பொழுது இந்த வயல்வெளியை நெருங்கி விட்டார். இன்றைய தினம் இந்த வேட்டை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த காட்டின் அடையாளமான இந்த வாகை இலையை
உடல் முழுவதும் ஆடையாக அணிந்து கைகளில் வில்லு அம்பென ஏந்தி வேடுவர் வேடமிட்டு எம்பெருமானுக்கு தங்களின் நேர்த்திக்கடன்களை பக்திபூர்வமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த அற்புதமான காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த வயல்வெளி மிகவும் ஒரு அழகாகவும் இன்றைய தினம் இந்த சூரியன் அஸ்தமனம் கொடுத்து கொண்டிருக்கும் நேரமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் கடும் வெயிலில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலின் வெப்பத்தை தணித்துக் கொண்டிருக்கின்றான் சூரியன். பாருங்கள், இந்த வயல்வெளியை தற்பொழுது நெருங்கியுள்ளோம். சாமி அவ்வளோ தூரத்தில் வருது. ஆனால் பாருங்க, இங்கே காண பக்தர்கள் நிற்கணும் பாருங்க, உடையோட எவ்வளோ பேர் நிற்கணும் பாருங்க. எங்கே வருதுண்டு பாருங்க சாமி. ஆனால் இவ்வளவு வேடர்கள் நிற்கணும்னு வேறு இருந்தா தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வேட்டையாடுற இடம். இந்த இடத்தை நோக்கித்தான் தற்பொழுது வேகாவனேஸ்வரர் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அற்புதமான காட்சியை பாருங்கள், எவ்வளவு மக்கள் என்று கண்டு கொண்டிருக்கிறோம் என்று. சுற்றி எங்கும் வேடர்கள் படைசூழ தற்பொழுது வேகாவனேஸ்வரர் மெல்ல மெல்ல அந்த வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அந்த அற்புதமான காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன்.
தற்பொழுது வேட்டையார் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் வேகாவனேஸ்வரர். பாருங்கள், வேட்டை திருவிழா சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒத்தி சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் 13ஆம் திருவிழான இந்த திருவேட்டை உற்சவம் இந்த வயல்வெளியில இயற்கை மரங்கள் சூழ பச்சை பசலென இருக்கும் இந்த இடத்துல தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அற்புதமான காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே மெய் சிலுக்க வைக்கின்றன. இந்த இடத்துல நின்று இந்த காட்சியை காண உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளவு நூற்றுக்கணக்கான வேடர்கள் வாகையிலே அணிந்து வேடர் உடையில் இந்த தமது நேர்த்தியை இந்த தாந்தோன்றீஸ்வரருக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்.
தற்பொழுது பார்த்தீங்கன்னா வேகாவனேஸ்வரர் வேட்டையாடி தற்பொழுது புறப்பட்டிருக்கின்றார். இந்த அற்புதமான காட்சி தற்பொழுது இந்த வயல்வெளியில் இருந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நகர்ந்து நெடுங்கணி ஒடுசுட்டான் வீதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வீதியில தான் அற்புதமான காட்சிகள் நிகழ இருக்கின்றன. தொடர்ந்து எங்களுடைய வீடியோவில் இணைந்திருங்கள்.
ஒடுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் மகோத்சவ விஞ்ஞாபனத்தின் திருவேட்டை உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தற்பொழுது இந்த முல்லைத்தீவு ஒடுசுட்டான் நெடுங்கேணி வீதியில் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இந்த வீதியை ஸ்தம்பித்து போய் நிற்கின்றன. அவ்வளவுத்துக்கு பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். பாருங்கள், எவ்வளவு வேட்டையாடும் அந்த பக்தர்கள், தமது நேர்த்தியை நிறைவேற்றும் பக்தர்கள் எவ்வளவு பேர் நிற்கணும் பாருங்கள். இந்த வீதியே ஸ்தம்பித்து நிற்கின்றது. ஏனென்றால் அவ்வளவுத்துக்கு திரண்டு இருக்கணும் இந்த பக்தர்கள்.
சின்னத்துக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த வேட்டை திருவிழாவில் முடிவு கட்டத்தை நெருங்கி விட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியுது ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய கோயிலுக்கு முன்னுக்குத்தான் தற்பொழுது வேகாவனேஸ்வரர் வந்திருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் எவ்வளவு பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். அற்புதமான காட்சி. இந்த ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னுக்குத்தான் தற்பொழுது நிற்கின்றோம். பாருங்கள் இந்த பிரமாண்டமான காட்சியை கண்கொள்ளா காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். வன்னியிலேயோ வடக்கிலேயோ இல்லை இலங்கையிலேயோ இப்படி ஒரு வேட்டை திருவிழா கண்டிருக்கவே மாட்டீர்கள். பாருங்கள், வாகை இலை சூழ்ந்து வாகை இலை அணிந்து வேட்டையாடும் அந்த அற்புதமான காட்சி தான் இது. பாருங்கள், கொஞ்ச நெஞ்சமில்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். பாருங்கள், ஒடுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய கோபுரத்துக்கு முன்னுக்கு நிற்கின்றோம். அந்த எம்பெருமானை அதாவது வேகாவனேஸ்வரரை காண பாருங்கள் எவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஒட்டுசுட்டான் நாடுகளாக மகோத்சவ விஞ்ஞானம் 13ஆம் நாள் திருவிழாவாக இன்றைய திருவள்ளை உற்சவம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்த அடியார்கள் நுழைந்தோடு தாங்கூர் அழகான குழுவையிலே அமர்ந்து ஆர்வத்தை நோக்கி வருகின்ற கொண்டிருக்கின்றார். எனவே இந்த தொடர்ந்து பக்த அடியார்கள் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாலை எதிர்பார்க்கப்பது ஒரு பக்த அடியார்கள் உங்களுடைய உடைமைகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அடியார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பாதை குறைகளும் ஆலயத்தினுடைய வெளிவீதி சுற்றி வந்த பின்னர் ஆலயத்தின் அன்னதான மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த மரத்திலே கொண்டு கொண்டு போட்டு ஆலயத்தின் உள்ளே வருகிறவாறு கோருகின்றோம். வருகின்றோம். ஆலயத்தின் வெளிவீதியில் நீங்கள் பலப்பட்டதும் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பாதை குறைகளை ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய